வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை இன்று முதல் 50 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் ஒரு சிலிண்டர் 868 ரூபாய் 50 காசுக்கு விற்பனை. சிலிண்டர் விலை உயர்வுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம். நாட்டு மக்களின் வீடுகளில் அடுப்பு எரிய வேண்டுமா அல்லது அவர்களின் வயிறு எரிய வேண்டுமா என ஆவேசம். பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்திய மத்திய அரசு. சில்லறை விற்பனை விலையில் மாற்றம் இருக்காது என அறிவிப்பு. வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. தஞ்சாவூர், திருவாரூர் உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. யார் தியாகி என்ற கருப்பு பேட்ஜ் அணிந்து சட்டமன்றம் சென்ற அதிமுக உறுப்பினர்கள். நொந்து நூடல்ஸான அதிமுகவினர் தான் தியாகிகள் என முதலமைச்சர் பதிலடி. சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி அதிமுகவினர் வெளிநடப்பு. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மட்டும் அவை நடவடிக்கையில் பங்கேற்றார். சட்டப்பேரவையில் பதாகைகளுடன் அமளியில் ஈடுபட்ட 13 அதிமுக எம்எல்ஏக்கள் ஒரு நாள் சஸ்பெண்ட். சபாநாயகர் அப்பாவு உத்தரவு. பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் திடீர் டெல்லி பயணம். மாநில தலைவர் மாற்றப்பட இருப்பதாக கூறப்படும் நிலையில் அமித்ஷாவை சந்திக்க உள்ளதாக தகவல். போர்க்கள தளபதியாக பார்ப்பதாக அண்ணாமலை புகழாரம். தமிழ்நாட்டில் பாஜக வளர காரணமாக இருந்தவர் அண்ணாமலை என சீமானும் பாராட்டு. எம்புரான் பட தயாரிப்பாளர் கோகுலம் கோபாலனிடம் அமலாக்கத்துறை விசாரணை. அந்நிய செலவாணி முறைகேடு தொடர்பாக கோழிக்கோட்டில் உள்ள அலுவலகத்தில் 6 மணி நேரம் விசாரணை நடத்திய அதிகாரிகள். அமைச்சர் கே.என். நேருவின் மகன் மற்றும் சகோதரருக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. திருச்சியில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். பண்ணாரி மாரியம்மன் கோயிலில் குண்டம் திருவிழா கோலாகலம். அதிகாலை முதலே நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். பெண் தகராறில் இளைஞர் கொன்று புதைப்பு. காவல்துறைக்கு தகவல் கூறி அலையவிட்ட 2 சிறுவர்கள் கைது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர கடைக்குள் புகுந்த லாரி. இரண்டு குழந்தைகள் உட்பட 5 பேர் படுகாயம். உலக நாடுகள் மீதான இறக்குமதி வரியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் எண்ணம் துளியும் இல்லை. அமெரிக்க அதிபர் டிரம்ப் திட்டவட்டம். மும்பைக்கு எதிரான ஐபிஎல் லீக் போட்டியில் த்ரில் வெற்றி பெற்ற பெங்களூரு 12 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று அசத்தல். அமெரிக்காவின் இறக்குமதி வரி விதிப்பால் இந்திய பங்குச் சந்தைகளில் கடும் சரிவு. ஒரே நாளில் 14 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதால் முதலீட்டாளர்கள் கவலை. சென்னை அருகே தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளரும் சீமானும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் பரஸ்பரம் பாராட்டு தெரிவித்துக் கொண்டனர். காட்டாங்குளத்தூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் மாநில அளவிலான பேச்சுப் போட்டியில் இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் சீமான், அண்ணாமலை மற்றும் ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றனர். அப்போது மேடையில் பேசிய அண்ணாமலை தானும் சீமானும் வேறு வேறு இல்லை என்றார். அரசியல் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் சொல்வதை விட ஒரு போர்க்களத்தில் இருக்கக்கூடிய தளபதியாகத்தான் என்றும் நான் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். எனக்கும் சீமான் அண்ணனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க.
நான் தேசியத்துல தமிழை பார்க்கிறேன், அண்ணன் தமிழ்ல தேசியத்தை பார்க்கிறார், அவ்வளவுதாங்க வித்தியாசம். தொடர்ந்து பேசிய சீமான், தமிழ்நாட்டில் பாஜக என்ற ஒரு கட்சி இருக்கிறது என காட்டியவர் அண்ணாமலை என்றார். பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது, அது வளர்கிறது என்று தன்னுடைய செயல் ஆற்றல்களால் நிகழ்த்தி காட்டிய என் அன்பு இளவல் அண்ணாமலை அவர்களே, தொடர்ந்து தமிழின் பெருமைகளை அடுக்கிய சீமான், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த தமிழர்கள் தமிழை வைத்து சாதி வளர்ப்பதாக வேதனை தெரிவித்தார். உலகின் முதல் மொழியான தமிழ் இந்தியாவில் இருப்பது பெருமை என்று பிரதமர் நரேந்திர மோடியை பேசி வருவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை காட்டாங்குளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட சீமான் தமிழ் மொழியின் பெருமைகளை எடுத்துரைத்தார். அப்போது பிரதமர் பற்றியும் குறிப்பிட்டு பேசினார். ஐயா, பிரதமர் மோடி அவர்கள் உலகம் பூரா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? உலகம் பூரா உலகின் முதல் மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம். உலகில் பல்வேறு நாடுகளில் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள பேரார்வம் கொண்டு வருகிறார்கள். நான் சொல்லல, நாட்டின் பிரதமர். தாய்மொழியை கற்க வேண்டியதன் அவசியத்தையும் சீமான் எடுத்துரைத்தார். திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் இன்று ஆஜராக இருப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திருச்சி சரக டிஐஜி வருண்குமார், அவரது மனைவியும் IPS அதிகாரியுமான வந்திதா பாண்டே ஆகியோரை நாம் தமிழர் கட்சியினர் சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசியதாக திருச்சி நீதிமன்றத்தில் வருண்குமார் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேற்று ஆஜராக நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருந்தது. ஆனால் இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் சீமான் நேரில் ஆஜராகவில்லை. அதனால் மாலை 5 மணிக்குள் ஆஜராகாவிட்டால் சீமானுக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என நீதிபதி பாலாஜி கடுமையாக எச்சரித்தார். இந்நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக சென்றதால் சீமானால் ஆஜராக முடியவில்லை என நீதிமன்றத்தில் அவரது வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இன்று நேரில் ஆஜராக சீமானுக்கு அவகாசம் வழங்கப்பட்டது. இதனிடையே சென்னையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த சீமான், அண்ணாமலையுடன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது குறித்து விளக்கமளித்தார். நீங்கள் சந்தித்தாலும் பி டீம் தான், சந்திக்கலைனாலும் பி டீம் தான் உங்களுக்கு. நான் ஏன் பி டீமு? ஏன்னா ஏ டீமு டிஎம்கே இருக்கிறதுனால நான் பி டீமாக இருக்கேன். கோட்பாட்டு அளவில் நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் இவங்களோட. சும்மா போட்டு குழப்பிக்கிட்டு கூடாது. இன்னும் 4 மாதம் இருக்குது தேர்தலுக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிரும்ல எல்லாருக்கும். நான் தனித்து நிற்பேன், தனித்துவத்தோடு நிற்பேன். இது எத்தனை தடவைக்கு சொல்கிறேன். வருண்குமார் கேஸ் நாளைக்கு அங்கே தானே போகிறேன் நீதிமன்றத்தில். அங்கே வருண்குமார் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராக இருப்பதாகவும் சீமான் கூறினார். அதிமுகவினர் நொந்து நூடுல்ஸ் ஆக்கி உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்த நிலையில் அதிமுகவினர் அப்படி ஆகவில்லை என்று EPS பதிலடி கொடுத்துள்ளார். நாங்கள் சிக்கியிருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளில் இருந்து பல்வேறு பிரச்சனைகளில் தப்பித்துக் கொள்வதற்காக போய் யாருடைய காலிலே போய் விழுந்தார்களோ ஆக இன்றைக்கு அப்படி விழுந்த நேரத்தில் நொந்து போய் நூல்ஸாக மாறி இருக்கக்கூடிய அதிமுக தொடர்கள் தான் இன்றைக்கு தியாகிகளாக இருக்கிறார்கள். அதிமுக எப்பவுமே நொந்து நூலானது கிடையாது. எவ்வளவு பிரச்சனை நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன். இதற்கும் அஞ்சியது கிடையாது. நான் மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அத்தனை தொண்டனும் எதற்கும் அஞ்சியது கிடையாது. சட்டப்பேரவையில் பதாகைகளை ஏந்தி அமளியில் ஈடுபட்ட 13 அதிமுக எம்எல்ஏக்கள் ஒருநாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். டாஸ்மாகில் ஊழல் நடைபெறுவதாக குறிப்பிட்டு சட்டையில் அந்த தியாகி யார் என்ற வாசகங்களுடன் பேட்ஜ் அணிந்தபடி அதிமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவை நிகழ்வில் பங்கேற்றனர். கேள்வி நேரத்திற்கு பிறகு டாஸ்மாக் ஊழல் குறித்து பேச எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அனுமதி கேட்டார். இதற்கு சபாநாயகர் அனுமதி மறுத்த நிலையில் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது அந்த தியாகி யார் என்ற வாசகம் அடங்கிய பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர். இதைத் தொடர்ந்து 13 அதிமுக எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். இதையடுத்து பேசிய முதலமைச்சர், அதிமுகவினர் தான் அந்த தியாகி என்றார். நாங்கள் சிக்கியிருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளில் இருந்து பல்வேறு பிரச்சனைகளில் தப்பித்துக் கொள்வதற்காக போய் யாருடைய காலிலே போய் விழுந்தார்களோ, முதலமைச்சர் பதவி வாங்குவதற்காக யாருடைய காலிலே விழுந்து அந்த அம்மையார் ஏமாற்றிட்டு போனார், அவர்தான் இன்றைக்கு தியாகியாக இருக்கிறார். 13 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் பிற அதிமுக எம்எல்ஏக்களும் சபையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். அவர்கள் மீண்டும் அவைக்கு வந்தபோது பேட்ஜை கழற்றிய பிறகே உள்ளே அனுமதிக்க முடியும் என்று சபாநாயகர் கூறினார். இதையடுத்து அதிமுகவினர் பேட்ஜை கழற்றிவிட்டு பேரவை நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்.
அதிமுக எம்எல்ஏக்கள் 13 பேரை தொடர் முழுவதுமாக சஸ்பெண்ட் செய்ய சபாநாயகர் உத்தரவிட்ட நிலையில் முதலமைச்சரின் கோரிக்கை ஏற்று ஒரு நாளாக குறைக்கப்பட்டது. டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக பேரவையில் பதாகைகளை ஏந்தி அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அசோக்குமார், சம்பத்குமார், அம்மன் அர்ஜுனன், பொன் ஜெயசீலன் ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இதேபோன்று இசைக்கு சுப்பையா, செந்தில்குமார், மற்றொரு செந்தில்குமார், ஜெயக்குமார், பாலசுப்ரமணியம், நல்லதம்பி, மரகதம் குமாரவேல், சித்ரா ஆகியோரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். சட்டப்பேரவையில் இரண்டாவது முறையாக பதாகை ஏந்தியதால் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 13 அதிமுக உறுப்பினர்களும் சட்டமன்ற விதிகளின்படி கூட்டத்தொடர் முழுவதுமாக பேரவை நிகழ்வில் பங்கேற்க தடை விதிப்பதாக சபாநாயகர் அப்பாவு உத்தரவு பிறப்பித்தார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை பேரவை நிகழ்வில் பங்கேற்க அனுமதிக்குமாறு கோரிக்கை விடுத்தார். முதலமைச்சரின் கோரிக்கை ஏற்றுக்கொண்ட சபாநாயகர் பதாகை ஏந்திய 13 அதிமுக உறுப்பினர்கள் திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டும் அவை நிகழ்வில் பங்கேற்க முடியாது என்று தெரிவித்தார். டாஸ்மாக் வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்ற கோரிக்கை விடுத்ததன் மூலமாக தவறு நடந்திருப்பது நிரூபணமாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டிய நிலையில் அதற்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்த அரசு சார்ந்த இந்த நிறுவனம் ஏன் பயந்து போய் நம்முடைய மாநிலம் இருக்கின்ற உயர்நீதிமன்றத்தை நம்பாமல் வேறொரு மாநிலத்தில் இருக்கிற உயர்நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் ஏன் முறையிடுது? இப்போ நாங்க ஆட்சி செஞ்சு அவ எதிர்க்கட்சி இருந்தா கூட பயப்படலாம். இப்போ ஆளுகின்ற ஆட்சியே திமுக ஆட்சி. அப்படி இருக்கும்போது ஏன் பயப்படுறாங்க? இதில் ஏதாவது தவறு நடப்பதான் தெரியுது. டாஸ்மாகை பொறுத்தவரைக்கும் இருக்கிற வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட வேண்டும். உச்ச நீதிமன்றத்திலே எல்லா வழக்குகளையும் சேர்த்து ஒன்றாக விசாரியுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்டிருக்கிறோமே தவிர வேறு மாநிலத்துக்கு சென்று எங்களுடைய வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. எங்களுடைய ஆட்சியிலே டாஸ்மாகிலே எந்த முறைகேடும் இல்லை என்பதை எங்களாலே நீதிமன்றத்திலே நிரூபிக்க முடியும். எந்த தவறுக்கும் எங்களுடைய தலைவர் இடம் கொடுக்கவில்லை. சட்டப்பேரவையில் இருந்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்றார். டாஸ்மாக் விவகாரத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்த நிலையில் செங்கோட்டையன் மட்டும் அவையில் இருந்தார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஆடை தயாரிக்கும் தொழிற்சாலை விரிவாக்கம் குறித்து அரசின் கவனத்தை ஈர்த்து பேசினார். அப்போது சட்டையில் அணிந்திருந்த பேட்ஜை அகற்ற சபாநாயகர் உத்தரவிட்டதால் பேட்ஜை கழற்றி வைத்துவிட்டு செங்கோட்டையன் பேசினார். பின்னர் சட்டப்பேரவையில் வெளியே சென்ற செங்கோட்டையன் அதிமுகவினர் நடத்திய போராட்டத்தில் பங்கேற்காமல் அதிமுக எம்எல்ஏக்களின் அறைக்கு திரும்பினார். இந்நிலையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் சந்தித்தது குறித்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்காமல் தவிர்த்து விட்டார். சார் இதுக்கு அதுக்கு என்ன விடுங்க சார், இதை சந்திக்கிறது ஒரு பெரிய விஷயமா? இதனிடையே ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் கட்சி நலனுக்காகவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததாக செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஜிஎஸ்டி விவகாரம் தொடர்பாகவே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்ததாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார்.